தலைவரை பார்த்தோன்னே எனக்கு தொண்டை கட்டி போச்சு. நான் என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் துடித்து கூறாற்ற உதவி மிகு நிலப்பரப்பில் நதி வருமுன் அனல் வருமுன் நலம் வளர்த்த தமிழன் அங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியனார் கை பார்த்தவளே, நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகழ் தென்புகழவர் தன்னை வணங்குகிறேன். தாயே தமிழே தலைநாள் அமிழ்தே, தளபதியை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் தமிழிலே எண்ணம் கொடு என்று சொல்லி, முத்துக்கடல் வதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த தங்க தலைவர் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார். பலாச்சமிழ் உள்ளம் வாழ்தமிழ் சிரிப்பு நிலா தமிழ் மூற்றம் நீர்தமிழ் ஊற்று உலா தமிழ் காற்று உயிர் தமிழ் கொள்கை வான்தமிழ் விளக்கம் என்று சொல்லி கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கு இருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால், அரசியோடு சீதனமாய் புரிசோடு நடந்த புகழேந்தி அங்கிருந்தான், நன்னாகன் நப்பசலி நப்பூதி முற்கோக்கூர் மாசாத்தான் ஒன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோ இளங்கோ எத்தனை பேர் அத்தனை பேரின் மொத்த உருவமாய் கம்பன் விழாவுக்கு வந்திருக்கிற தலைவர் அவர்களே, ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் எங்களுக்கு கிடைத்திருக்க தாங்க தலைவா உங்களை வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு திராவிட தேசத்தின் தலைவனாக, திராவிட இனத்தின் காவலனாக, 8 கோடி தமிழர்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற நடையில் நின்றுயர் நாயகனாக, அறநடையை தவிர புறநடை அறியாத குணங்களால் உயர்ந்த வள்ளலாக, சந்தனக்காடுகளில் சரிக்க விடுகிற சாரல் மடை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, அடிவானத்திற்கு வெளியே அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனை போல் ஓடோடி வந்திருக்கிற பெருமக்களே, அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இழுதிரியாய் நன்முருகி ஞானச்சுடர் வேகற்றினேன் ஞானருக்கு ஆனத்தமிழ் புரிந்துதான் என்று சொல்லி, அடலேறு முடித்தமிழாய் இன்ப கடலேறி தனித்தமிழாய் சோலை மடலேறி சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி வந்திருக்கிறேன். உயிரினும் மேலான தலைவா உங்களை வணங்குகிறேன். பொன்னந்தி மாலையிலும் பூ பூக்கும் வேளையிலும் வெண்ணிலை தூங்க வைத்து விளக்கேற்றுகிற நேரம், செந்தமிழ் செம்மாப்புடைய நேரம், கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாக மணக்கின்ற அருந்தமிழால் அடியேன் உங்களை பேச வந்திருக்கிறேன். பெருமக்களே, மஞ்சள் நிலவாய் மாந்தளிக்கு மனை தேடி வந்திருக்கிற பெருமக்களே, விண்ணிலே இருந்து விடுகிற பனித்துளிகள் மண்ணில் விழுந்து மரணித்து போவதற்கு முன்னால் ஒரு புள்ளியில் விழுந்து புலகாங்கதம் அடைவதைப் போல மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கிற தென்றலை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, கம்பன் என்கிற சூரிய பிரதேசத்தை மின்மினி வார்த்தைகளை பேச வந்திருக்கிற பெருமக்களே, பழக்கம்போல் நான் சொல்வதை போல தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முடிவினேங்க கோடைகள் விழித்து நோக்க தெண்டிரை எண்ணி காட்ட தேம்பிடி மகரையாடின் வண்டுகள் இனிதி பாட மருதம் வீற்றிருக்குமாதோ என்று சொல்வதை போல, தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும், தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும், திருவிழாவை காண குழந்தையின் கண்கள் வேண்டும், கண்ணனை காண மீராவின் கண்கள் வேண்டும், காவிரியை காண கரிகார சோழனின் கண்கள் வேண்டும், மழைமுகிலை காண மயிலின் கண்கள் வேண்டும், அப்பரை காண அப்புதியடிகளின் கண்கள் வேண்டும், அண்ணாவை காண கலைஞரின் கண் வேண்டும், கலைஞரை காண தளபதியின் கண்கள் வேண்டும், தளபதியின் கண்களை காண 140 கோடி இந்தியர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்க தங்க தலைவர் இங்கே வந்திருக்கிறார்கள். வால்மீகி ராமாயணம் எழுத வேண்டும் என்று நினைத்தாராம். எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்தாராம். 16 குணங்களை உடைய ஒரு மனிதனை நான் பாட வேண்டும் என்று சொல்லி 7 உலகங்களுக்கும் சென்று பார்த்தாராம். அவருக்கு யாரும் ஆள் ஆகப்படலை. நாரதர் எதற்கு வந்தார்? நாரதரை பார்த்து கேட்டாராம், இது மாதிரி 16 குணங்களை உடைய ஒரு பெருமகனை எனக்கு சொல்லுங்கள், அந்த பெருமகனுக்கு ஒரு காப்பியம் வரைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே நாரதர் 7 உலகங்களுக்கு சென்றார், பார்த்தார், எல்லாம் பார்த்தார். கடைசியில் பார்த்து ராமன் என்கிற ஒரு தலைவனை காப்பிய தலைவனாக நீ எழுதலாம் என்று சொன்னாராம். உடனே வால்மீகி ராமாயணம் எழுதினாராம். நம்முடைய சென்னை கம்பன் கழகத்துக்கு 51வது பொன்விழா ஆண்டு. இந்த பொன்விழா ஆண்டை யாரை வைத்து தூக்குவது என்று யோசித்து பார்த்தேன். இந்த 16 குணங்களும் உடைய ஒரு மனிதனை தேட வேண்டும் என்று தேடி பார்த்தேன். தேடி பார்த்தவுடன் எங்கள் தங்க தளபதி கிடைத்தார்கள். ராமனுக்கு 16 குணங்கள் தான், எங்க தளபதிக்கு 19 குணங்கள். அடக்கம் பொறுமை உறுதி என்கிற 3ஐயும் சேர்த்து 19 பெற்றிருக்கிற ஒரு பெருமகனை வந்திருக்கிறார்கள். பூதநாயகனாக, புவிக்கு நாயகனாக, வேத நாயகனாக, விதிக்கு நாயகனாக, சீதை நாயகனாக திகழ எங்கள் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டு காலம்
இந்த கம்பன் கடகத்தை கட்டி காத்த பெருமக்கள் எல்லாம் கன்னி தமிழுக்கு கலைக்கோயில் கட்டி வைத்து, கலைமகள் நெஞ்சில் காவியம் எனும் பொட்டு வைத்து, இலக்கிய சொகையில் எவரையும் எட்டு வைத்து, கதை ஊன்றி வைத்தாலும் கருத்தூன்றி வைத்தாலும் விதையுன்றி விஷயத்தை தருகிற பெருமக்கள் எல்லாம் இந்த கம்பன் கடகத்தை 50 ஆண்டுகள் கட்டி காத்து வந்திருக்கிறார்கள். ராமனுக்கு முடிசூட்டு விடா, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் அந்த பரதன் வெண்குடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வெண்ணையூர் சடையன் தன் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே முனைந்தானா என்று சொல்வார்கள். இந்த ராம சேவைக்கு 5 பேர் தேவைப்பட்டது. இந்த சென்னை கம்பன் கடகத்திற்கும் 5 பெருமக்கள் தேவைப்பட்டார்கள். அந்த 5 பெருமக்கள் மட்டும் சாதாரணமானவர்கள் அல்ல. 20 ஆண்டுகள் கம்பன் கடகத்தினை கட்டி காத்த நீதியரசர் மூமா இஸ்மாயில் அவர்கள் அரியணையை தாங்கி இருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளானாலும் கம்பன் விழாவை இந்த மண்டபத்திலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி வள்ளல் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உடைவாள் ஏந்தி இருக்கிறார்கள். வரதனுக்கு பரதனும் போல் கம்பனுக்கு வெண்குடை கவிழ்த்தவர் என்னுடைய அருமையண்ணன் ஆரம்பியவர்கள். கம்பன் சேவையில் லக்குவன் சத்ருகுணனை போல கவரி வீசிய பெருமக்கள் கம்பன் அடிப்படையும் ஆசாயம் அவர்களும். ஆகவே ஆகாயம் இல்லாமல் வெண்ணிலவு இல்லை, அவர்கள் இல்லாமல் இந்த பொன் விழா இல்லை. அது மட்டுமல்ல, இந்த விழாவை நினைத்து பார்க்கிறேன், இந்த மண்டபத்தை நினைத்து பார்க்கிறேன். செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த உரல், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்க நூல் தெரித்த குரல், சரித்தரித்த ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழனை நினைப்பதெல்லாம் நம் தமிழ் மண்ணை என்று சொல்லி யாப்பிலா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த மண்டபத்திற்கு 2 முறை வந்திருக்கிறார்கள். இந்த கம்பன் கடகத்திற்கு 2 முறை வந்து பற்றிருக்கிறார்கள். என்று சொல்லும்போது திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனைத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரிவள்ளல், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வடலூர் வள்ளல், வாழேந்தி வெற்றி பெற்றான் வெற்றுவள்ளல். இந்த விருத்தத்தில் வெற்றி பெற்ற கம்பனுக்கு இங்கே மாபெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய நிகழ்ச்சி. 51 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த கம்பன் கடகத்தை கட்டி காத்து வந்து கொண்டிருக்கிறோம். பெருமக்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். இது இலக்கிய விழா மட்டுமல்ல, தமிழர்களை இணைக்கிற விழா, தமிழர்களை இயக்குகிற விழா. இது நயம் பாராட்டுகிற விழா மட்டுமல்ல, நியாயம் கேட்கிற நெற்றிக்கண் விழா. அண்ணா கலைஞர் அவர்களின் அடைக முடிபெயர்ப்பு தளபதி அவர்கள் இங்கே தலைமை தாங்கி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் திருநீறு பூசாத சைவர், திருமணம் சாத்தாத வைணவர், கைலி கட்டாத இஸ்லாமியர், சிலுவை அணியாத கிறிஸ்தவர், எல்லா மதமும் சம்மதம் என்று தமிழ்நாட்டை பூக்காடாக ஆக்கி கொண்டிருக்கிற தங்க தலைவர் இங்கே வந்திருக்கிறார். இவரை எப்படி பாராட்டுவது? இந்திர விழாவில் கோவனும் மாதமும் மீட்டிய யாழ் கிடைத்தால் உங்களை காணல் வரியிலே பாடலாம் என்று நினைத்தேன். கம்பனின் எழுத்தாணி கிடைத்தால் உங்களுக்கு ஒரு காவியம் படைக்கலாம், தவிர அறம் தவிர வேறு திறம் தெரியாத மனசு உங்களுக்கு. அண்ணாந்து பார்க்கிறேன், உங்கள் எளிமையின் உயரத்தை இழந்தால் நட்சத்திரங்கள் உங்கள் காலடியிலே, உங்கள் சாதனைகளின் ஆழத்தை அளந்து பார்த்தால் பசிபிக் சமுத்திரத்து மட்டமுடன் குறைந்து போயிருக்கிறோம். மலரை போல பிறந்தும் புறாத பொழுதை போல பொன்னடக்கம், பொருளடக்கம், தன்னடக்கம் போன்ற பெருந்தகை இங்கே தாம் நம்முடைய தளபதியும் வந்திருக்கிறார்கள். சில பூக்கள் செடியில் மலர்கின்றன, சில பூக்கள் கொடியில் மலர்கின்றன, சில பூக்கள் மரத்தில் மலர்கின்றன. நீங்கள் மட்டும்தானே எங்கள் இதயத்தில் இமர்த்தி எங்களை சொந்து கொடுத்திருக்கிறீர்கள் தலைவா. பூமியின் கூரையில் புகழ்கூடி நாட்டி பூமத்தி ரேகையில் தமிழ் கோலம் தீட்டிக் கொண்டிருக்கிற எங்க தங்க தலைவா. பன்னுறங்கும் நாவடகா, பனியுறங்கும் பூவடகா, சேர சோழ பாண்டியர் சேர்த்து வைத்த மோகன் அல்லவா தலைவா. பூமணக்க பால் மணக்க புது பொங்கல் நெய் மணக்க வாயார மனதார இன்னும் ஒரு 100 ஆண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொறிகக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம். போராட நாள் குடிப்போம், எரிகுண்டு பாய்ந்தாலும் இருகை கொண்டு இருக்கிற ஆற்றல் வாய்ந்த தலைவர். மசக்கை இல்லாமல் மாவடு தின்னாமல் 2 கோடி தம்பிகளை பெற்றிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர். தாலாட்டை உறங்க வைத்து விட்டு தாயை எழுப்பிய அதிசயத்தை நம்முடைய தங்க தலைவர் அவர்கள். முன்னமே துன்றிலையோ முழுமையதையோ பண்டகாதிப பாயலோ பச்சை ஆலையோ சொன்ன நாள் வைத்து இதற்கு என்ன மாதம் செய்ததோ தமிழகம் உங்களை நாங்கள் இங்கே பெற்றிருக்கிறோம். இந்து வன்ற தென்றல் கூட தளபதி வாழ்த்து விட்டது. எந்த மொழியில் தலைவா உன்னை வாழ்த்துவது? எந்த மொழியில் தலைவா உன்னை வரையறுப்பது? எல்லா மொழிகளும் எச்சில் மொழிகளாக இருக்கிறது. அதனால தான் என்னுடைய மொழியாம் தாய்மொழியாம் தமிழிலே உன்னை இங்கே வரவேற்கிறேன். உன்னை சொற்கொண்டு வாழ்த்த சுந்தர தமிழ் கூட வார்த்தை இல்லை.
பொன்னூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களைப் போல சொல்லூஞ்சல் எங்களை இன்னும் சொக்க வைத்துக் கொண்டிருக்கிற தலைவா. நரம்பிலே நாணை கட்டி நம்பிக்கை முரசு கொட்டி வடகோடி தென்கோடி வாழ்கிற பல கோடி தமிழர் இதங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தங்க தலைவர். கண்ணீரை மொழிபெயர்த்தால் கவிதையாகிறது, சந்தோஷத்தை மொழிபெயர்த்தால் சங்கீதமாகிறது, தளபதியை மொழிபெயர்த்தால் திராவிடம் தெரிகிறது. கொட்டும் மழையிலும் கொளுத்து வெயிலிலும் புது உலகை காண புறப்பட்டிருக்கும் எங்களது 8வது அதிசயம் நீங்கள் அல்லவா. மழைக்கு முன் வருகிற மண் வாசனை போல தூரத்து மழை மேகத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்துகிற தலைவர். புதிதாக தானம் புறப்பட்டவன் கர்ணன் வீட்டு கதவை தட்டதை போல் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழைப்பில ஆனந்தத்தை தந்து கொடுக்கிறே தலைவா. குழந்தைகளுக்கு, பச்சை குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி தந்த ஒரு கடவுள் தானப்பா. யாருப்பா சிந்திக்க முடிஞ்சது? இந்தியாவிலேயே சுதந்திரம் பெற்று எந்த நாட்டிலேயும் இல்லை, பச்சை குழந்தைகளுக்கு காலையில் பால் ஊட்டுகிற தங்க தலைவர் இங்கே வந்திருக்கிறார். புல்லை தொட்டு பூவாக்கி புழுதி எழுதி தெய்யாக்கி கல்லை பிளந்து சாரெடுத்து இங்கே விழித்துக் கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிற பெருந்தகை கடைகூடி தமிழனுக்கும் கடைமடை தமிழ் கடைசி நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அறிவாலயத்தின் ஆன்மா அல்லவா நீங்கள். அன்னை பூமியின் அரசியல் பிரம்மா அல்லவா. அறக்கடல் நீயே, அருக்கடல் நீயே, அருங்கருணாகரன் நீயே, திறக்கடல் நீயே, திருக்கடல் நீயே என்று சொல்லி குணத்தில் குழந்தை நீ, கொடுப்பதில் தந்தை நீ, அணைப்பதில் அன்னை நீ, அன்புக்கு ஒரு தெய்வம் நீ, வாச மலரிட்டு வாங்கிய தங்களின் திருவிடைகளை அடியேன் பாச மலரிட்டு பணிந்து வணங்குகிறேன். தன்னை பற்றி நினைக்கும் மனிதர்கள் மத்தியே இந்த மண்ணை பற்றி நினைக்கிற பெருந்தகை இங்கே வந்திருக்கிறார்கள். நினைவாலும் கனவாலும் இணையாலும் தமிழ் மகனே, தேமாவை விட பிடிக்கும் தேமாவும் புலிவாவும் இந்த ஏந்திர சொல்லாக இருந்த தமிழை மந்திர சொல்லாக மாற்றி இருக்கிறீர்கள். வினையாக கடந்த தமிழை வில்லாக அரும்பாக பிறப்பெடுக்க செய்திருக்கு. ஒரு தலைமுறைக்கு ஒரு முறைப்புக்கும் மூங்கில் பூக்களை போல 3வது உலக சிந்தனை முழுமதி சிந்தனையாக எங்களுக்கு வந்து மழைத்துளியில் சிப்பியில் விழுந்தால் முத்தாகிறது. மழைத்துளி சிப்பியில் விழுந்தால் முத்தாகிறது, பூவில் விழுந்தால் தேனாகிறது, புல்லில் விழுந்தால் நட்சத்திரமாகிறது. ஆனால் தளபதி அவர்களே, எங்கள் இடையத்தில் தேனாக வல்லவா இன்றைக்கும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தாயின் தவம், நீங்கள் ஒரு தாயின் தவம். எங்கள் உலை நெருப்பில் ஊதி அணைப்பதற்கு அடைமடையிலும் அணையாத ஊழி நெருப்பாக எங்களுக்கு தின்று கொண்டிருக்கிறீர்கள். பேசிக்கொண்டே இருக்கலாம். பெருமக்கள் எல்லாம் இங்கே நீங்கள் விரைவாக செல்ல இருக்கிறீர்கள். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எனக்கு ஒன்றும் பெருசாக எந்த வேண்டுகோள் இல்லை. தசரதங்கிட்ட போய் விஸ்வாமுத்தர் போய் கேட்டார், எங்களுக்கு ஏதாவது தொந்தரவுன்னு சொன்னால் நாங்கள் வெள்ளியங்கிரியிலே சிவபெருமானை போய் பார்ப்போம். அதுக்கடுத்து சிவபெருமான் இல்லைன்னு சொன்னால் பார்க்கிற பரம்பொருளை போய் பார்ப்போம். பரம்பொருளும் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பிரம்மாகிட்ட போவோம். பிரம்மாகிட்டும் ஒன்றும் செய்யலாம். தசரதா உங்கள்கிட்ட தான் நான் வரும்னு சொல்ல. ஆகவே எங்களுக்கு சிவபெருமானை பார்க்க முடியல, திருமாலை பார்க்க முடியல, பிரம்மாவை பார்க்க முடியல. 3 இருக்கிற உங்களிடத்தில் தான் ஒரே ஒரு வேண்டுகோள். தசரதங்கிட்ட போய் கேட்டாராம், எனக்கு வந்து எங்கூட எங்களுக்கு ஒன்று இதாப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அதுதான் உங்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த சென்னை கம்பன் கழகம் 51 ஆண்டுகள் பொன் விழாவை கொண்டாடி இருக்குது. சென்னையிலே ஒரு நம்முடைய கம்பனுக்கு ஒரு கோட்டம் அமைத்து தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இந்த நல்ல நேரத்திலே பல்வேறு வகையான தளபதிக்கு நிறைய படிகள். இந்த அடியேன் பழுதா ஒரு சிறுவனுக்கு வானம் வசப்படும் என்று சொல்லி ஓடோடி வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறே. காலம் முழுதும் உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்று சொல்லி வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.